நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் எப்போதும் சொல்கிறது தான். இங்கே பாருங்கள், கோழி கால். இது வந்து எதுக்குன்னா புரோட்டா குருமாவுக்கு போடுறதுக்கு. இதுக்காண்டி எத்தனை ஜீவன் வெயிட் பண்ணுது பாருங்கள். 1 2 3. இது நான் வெட்டி போட்ட உடனே இன்னும் ஒரு டீம் வரும் பாருங்கள். பாருங்கள் எத்தனை ஜீவன்கள் வெயிட் பண்ணுதுன்னு. எல்லாம் வந்து ரொம்ப நன்றி விசுவாசி உள்ள ஜீவனுங்க. அதாவது எப்படின்னா, காலையில் 7 மணிக்கு வந்து இட்லி பொங்கலுக்கு என்னை கூப்பிடும். அடுத்தது வந்து 8:30 மணிக்கு மேலே ஆச்சுன்னா சிக்கனுக்கு கூப்பிடும். 12 மணி ஆச்சுன்னா சாப்பாடுக்கு கூப்பிடும். இப்படி டைம் பிரகாரம் என்னை கூப்பிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோங்க. நல்ல ஒரு ரொம்ப அறிவுள்ள ஜீவனுங்க. பாருங்கள், இந்த சிக்கனுக்காண்டி எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு. மொத்தம் 13 பேர் இருக்காங்க. 13 பேர் காலைல வந்து பார்த்திங்கன்னா டிஃபனும், மதியம் சாப்பாடு, இப்போ 8:30 மணிக்கு சிக்கன் கோழிக்கால் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தாங்க போவாங்க. அடுத்தது ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு வருவாங்க. அப்போ இட்லி ரெடியாகும். இட்லி தண்ணி அதேமாரி வச்சுட்டேன்னா அது அப்படியே போய் சாப்பிட்டுக்குவோங்க. இது ரொம்ப நன்றி உள்ள ஜீவனுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காக்காய்க்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பித்ருக்கள், அதாவது முன்னோர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்றாங்க. அது என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.